அந்த முடிவில் ஒரு லெட்டர் கொடுத்தாரு, ஃபோன் பண்ணி என்கிட்ட தான் பேசினாரு. அபுபக்கர் சார் இருந்தார். இந்த முடிவை அகில இந்திய எங்களுடைய தலைவர்களும் காங்கிரசுடன் பேசி எடுத்திருக்கிறார்கள். அங்கே கூட்டணி ஆட்சியில் இருக்கிறாங்க கேரளாவில், ஐயா குஞ்சாலிக்குட்டி அவர்கள் எல்லோரும் அப்படின்னு சொல்லும் பொழுது, பதவியேற்ற பிறகு ஒரு அடுத்த அமைச்சரவை உருவாக்கும் பொழுது எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் விஜய் அவர்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி ஒரு இன்கம்ப்ளீட்டாகவே இருந்துச்சு. எங்களிடம் வந்து ஐயா காதர் மொய்தீன் வந்து எங்களுக்கு ஒரு அமைச்சரவையில் அமைச்சர் கொடுங்க, அதிகாரம் கொடுங்கன்னு கேட்டதே கிடையாது. அவ்வளோ நாங்கள் ஆதரவு கொடுத்துட்டோம், நம்பிக்கையா இருக்கிறோம். மக்கள் கொடுத்த தீர்ப்புக்கு நல்ல ஆட்சி செய்யுங்க, மதச்சார்பின்மை சமூக நீதியில உறுதியா இருங்க, இதுதான் அவர் கேட்டது. அப்ப எங்களுடைய முதலமைச்சர் இல்ல இல்ல ஐஎம்எல் இருந்து அமைச்சர் வந்து ஆகணும். ஏனென்றால் இங்கு சகோதரர் ஷாஜகான் உடைய அமைச்சருடைய பதவி என்பது ஒரு கட்சிக்கான அதிகாரம் கிடையாது, ஒரு சமூகத்துக்கான ஒரு பிரதிநிதித்துவம். அண்ணல் அம்பேத்கருடைய கனவு எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்கள், எங்கெல்லாம் ஏழை மக்கள் இருக்கிறார்களோ அவங்கெல்லாம் அதிகாரத்துக்கு வரணும். இதுதான் அம்பேத்கருடைய கடைசி அவர் வாழ்க்கையுடைய எத்தனையோ நூட்கள் எழுதியிருந்தாலும், எத்தனையோ அவர் படிச்சிருந்தாலும், எத்தனையோ அவர் PhD படிச்சிருந்தாலும் அவர் சொன்ன வார்த்தை, எளிய மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் அதிகாரத்தை நோக்கி செல்லுங்கள். யாரிடமும் மனு கொடுக்க வெயிட் பண்ணிட்டு இருக்க வேணாம், அதிகாரத்தை நோக்கி சென்று உங்களுடைய மக்களை நேர்மையான முறையில் எல்லா உதவிகளும் மக்களுக்கு செய்யுங்கள். அப்படி சொல்லும் பொழுது அவரே ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அதிர்ச்சி ஆச்சு, ஐஎம்எல்க்கு அமைச்சரவை கொடுக்குறீங்களா அப்படின்னு. அப்ப 2 MLA இருந்தாங்க. அப்ப ஒரு இளைஞருக்கு வாய்ப்பு கொடுங்கள் அப்படின்னு கட்சி ஒருமனதாக முடிவெடுக்கும் பொழுது அவர் ஷாஜகான் சாரை பற்றி வருத்தப்படுறதோட இன்னொரு ஐயா MLA இருக்கும் பொழுது சொன்னார், அவர் கட்சியில் மூத்த உறுப்பினர், அவரையும் நீங்கள் ஏதாச்சும் ஒரு மரியாதை கொடுத்து அவருக்கான மரியாதை உருவாக்குங்கள்னு சொன்னார். அவருக்காக எதுவும் கேட்கல, அவருக்கோ அவர் மகனுக்கோ இல்லை அவருடைய குடும்பத்துக்கோ எதுவும் கேட்கல. இதெல்லாம் உண்மை. ஏன்னா அந்த விமர்சனத்துக்கு இது வரைக்கும் நாங்கள் பதில் பேசியது கிடையாது. இந்த இடத்தும் அதான் சொன்ன 3 பேருக்காக வந்திருக்கேன். ஒன்று அப்துல் கலாம் அவர்களுக்காக, ஒன்று ஐயா காதர் மொய்தீன் ஐயா அவர்களுக்காக. அந்த விமர்சனத்தை தாண்டி இன்றைக்கு ஒட்டுமொத்த மதச்சார்பின்மையும் சமூக நீதியும் கொண்ட ஒரு ஆட்சியை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அதில் நாங்கள் சொல்கிறோம், எப்பொழுதும் உறுதியாக இருப்போம், எப்பொழுதும் உறுதியாக இருப்போம். தேர்தலுக்கு பின்பும் சரி, தேர்தலுக்கு முன்பும் சரி, தேர்தலுக்கு பின்பும் சரி. தேர்தலுக்கு முன்பு எல்லோரும் சொன்னாங்க அதிமுகவோட போயிடுவாங்க, சேர்ந்து ஆட்சி அமைச்சிருவாங்க, அதிமுக போயிருந்தா இன்னும் 200 தொகுதி ஜெயிக்க முடியும். ஆனால் அன்றைக்கு அதிமுக பிஜேபியோடு இருந்த காரணம் மட்டுமல்ல, எங்கள் தலைவர் அவரை நம்பினார், மக்களை நம்பினார், பெண்களை நம்பினார், இளைஞரை நம்பினார். அதனால தனியா போகணும்னு சொன்னார். ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லும் போதும் மதச்சார்பின் சமூக நீதிக்கான அரசாக இருக்கும், கட்சியாக இருக்கும் பதிவிட்டே இருந்தார் எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள். தேர்தலுக்கு முன்பு மட்டுமல்ல, தேர்தலுக்கு பின்பு இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை நினைத்து பாருங்கள். 108 தொகுதியோட நிக்கிறோம். ஒரு பக்கத்துல இருந்து பெரிய பெரிய குரல் வருது, நீங்க சேர்ந்தா 47 MLA கிடைச்சிரும், சப்போர்ட் கிடைச்சிரும் எங்கிருந்து வேணாலும். 108 MLA வச்சு ஆட்சி அமைக்க போறோமா இல்லையா தெரியாது. காங்கிரஸோட ஆதரவு கிடைக்குமா கிடைக்காதா தெரியாது. தேர்தலுக்கு முன்பே காங்கிரஸோட ஆதரவு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருந்தும் கடைசி நேரத்தில் கிடைக்கல. அப்ப கம்யூனிஸ்ட் தோழர்களோட ஆதரவு கிடைக்குமா தெரியாது, விசிக தோழர்களோட ஆதரவு கிடைக்குமா தெரியாது, ஐஎம்ஓலோட ஆதரவு கிடைக்குமாங்கிற சிந்தனையே முதல் கிடையாது. ஏன்னா 50 வருஷ கூட்டணி. இதுதான் இயற்கை, அன்றைக்கு இருந்த சிச்சுவேஷன், உண்மை. அப்ப இயற்கையும் நேரமும் எப்படி ஒரு புதிய அரசை உருவாக்குகிறது. ஒரு சார இயற்கைன்னு சொல்லுவாங்க,
நாம் இன்ஷா அல்லாஹ்னு சொல்லுவோம். உங்களுடைய வேண்டுதல். இந்த முடிவுகள் வரலாற்றில் மிகப்பெரிய வரலாறு. இந்த தேர்தலுடைய முடிவு யாரும் எதிர்பார்க்காத விஷயம். அதில் ஐஎம்எல் அமைச்சரவையில் வருவாங்கிறது இன்னும் மிகப்பெரிய பெரிய வரலாறு. ஒவ்வொரு இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் கிட்டத்தட்ட நீங்க ஒவ்வொரு நாளும் தொழுவ பண்ணுவீங்க. அதோடைய வெற்றியா உங்களுடைய ஒவ்வொருடைய வார்த்தை மாதிரி இன்ஷா அல்லாஹ்வுடைய விருப்பமா அது மாறுச்சு. இது இயற்கையும் கடவுளால் மட்டும்தான் உருவாக்க முடியும். இந்த வெற்றியையும் இந்த கூட்டணியும் தேர்தலுக்கு ஒரு நாள் முன்னாடி இப்படி ஒரு கூட்டணி உருவாக்கும் சொல்ல யாராலும் நம்ப முடியாத ஒரு தேர்தல். அப்படி ஒரு அமைச்சரவை நம்பவே முடியாது. அப்ப எங்களுடைய தலைவரும் சரி நாங்களும் சரி உறுதியாக சொன்னார்கள். அந்த பக்கம் 47 பேர் எம்எல்ஏ வாங்கி அப்படி நாம் முதலமைச்சரோட காங்கிரஸோடைய 5 எம்எல்ஏக்களை நம்ம ஆதரவு கேட்போம். மதச்சார்பையும் சமூக நீதிக்கான அரசை மட்டுமே நாம் உருவாக்குவோம். ஏன்னா இப்ப ரீசெண்டா திமுக சொல்லிட்டு இருக்காங்க, இவங்க பிஜேபி சொல்லிதான் கேட்கிறாங்க, பிஜேபி சொல்லிதான் கேட்கிறாங்க. அப்படி இருந்தா ஆட்சி ஜெயிச்சு முடிச்சவனே அங்க ஆதரவு வாங்கியிருப்போம். அப்ப காங்கிரஸ் திரு ராகுல் காந்தி அவர்கள் ஒரே குரல் 100 எம்எல்ஏ ஜெயிச்ச பிறகு உங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும், மக்களோட வெற்றிக்கு ஒரு மக்களுடைய தீர்ப்புக்கு வணங்கி அவர் ஆதரவு கொடுத்தார். அதற்கப்புறம் கம்யூனிஸ்ட் தோழர்கள், அதுக்கப்புறம் பிசிக தோழர்கள், ஐயும தோழர்கள். இந்த ஒரு பிணைப்பு இருக்கு. 200 தொகுதி ஜெயிச்சாலும் இது ஒரு வெற்றியை எங்க தலைவர் பார்த்திருக்க மாட்டார். ஐயா காதர் மொய்தீன் அவர் ஐயாட்ட அமைச்சரவை பங்கெடுத்து சொன்னார் எங்க தலைவர். விசிக தோழர்களும் நம்மளுடைய அண்ணன் ஷாஜகான் அண்ணன் அமைச்சரான உடனே எங்க தலைவர் முதலமைச்சர் பார்த்தவர் சொன்னது, இன்னைக்குதான் நான் மனநிறைவோட தூங்க போறேன்னு சொன்னார். இப்பதான் என்னுடைய அமைச்சரவை முழுமை பெற்றதுன்னு சொன்னார். அப்படி ஒரு அழகான ஒரு அரசியலை இந்த 75-80 நாட்கள்ல உருவாக்கி ஒரு நல்ல அமைச்சரவை நோக்கி ஊழலே இல்லாத ஒரு அரசியலை முதல் முறையில் மாண்புமிகு முதலமைச்சர் உருவாக்கியிருக்கார். உங்க அமைச்சர்கிட்டே கேட்டு பார்க்கலாம். இன்னும் பட்ஜெட்ல பணம் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு குறையா இருக்கலாம். ஆனால் பட்ஜெட்டில் ஒதுக்கக்கூடிய பணம் முன்னாடி எப்படி சென்றுச்சு, இப்ப 100க்கு 100% எப்படி மக்கள்கிட்ட போயிட்டு இருக்கு. இதுதான் புதிய நிர்வாகம். அப்படி இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இது ஐஎம்எலுக்காக ஏற்பட்ட ஒரு கூட்டணியா பார்க்கல. ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுடைய ஒரே குறிக்காலுக்கான ஒரு கூட்டணியா நம்ம பார்க்கிறோம். அந்த அன்பும் நம்பிக்கையும் எப்பொழுதும் இருக்கும். நாங்கள் எப்பொழுதும் மதச்சார்பின்மையில் உறுதியாக இருப்போம். உறுதியாக தேர்தலுக்கு பின்பும் சரி முன்பும் சரி அதில் நாங்கள் உறுதியாக கூறுகிறோம். அதற்கப்புறம் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் சின்ன வயசுல நானும் தமிழ் வழி கல்வியில படிச்சு திருச்சியில படிச்சுட்டு இருக்கும்போது அப்போ ஒரு வருஷம் நான் சென்ட் ஜோசப் காலேஜில் வந்து சேர்ந்தேன். நான் அப்போ அவர் அங்கதான் படிச்ச ஒரு முன்னாள் மாணவர்னு எல்லாருக்கும் தெரியும். அவரை பத்தி நிறைய கதைகள் வரும்பொழுது நான் ஒரு ஏழ்மையான சுச்சுவேஷன் வரும்போது என்னுடைய ப்ரொஃபஸர் அப்போ அவருடைய புக்கு தான் கொடுத்து படிக்க சொல்லுவார். அப்ப அப்துல் கலாம் அவர்களுடைய புத்தகம் படிக்கும் பொழுது தமிழ் வழி கல்வியில் படித்தவர், ஒரு சாதாரண ஏழை இஸ்லாமிய குடும்பத்திலிருந்து வந்தவர். அப்படின்னு ஒரு எனக்கான ஒரு தன்னம்பிக்கையை, ஒரு சாமானிய குடும்பத்திலிருந்து பிறந்து ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆக முடியும், ஒரு பெரிய ஜனாதிபதி ஆக முடியும்னு ஒரு நம்பிக்கை கொடுத்தது ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். சிறு வயதில், என்னுடைய சிறு வயதில். அப்ப மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கும்போது நிறைய டிபேட்ஸ் காலேஜுக்குள்ளே நடக்கும். அப்ப நிறைய மத கலவரங்கள், நிறைய பிரச்சனைகள் வரும்போது இஸ்லாமிய சமூகத்தை நோக்கி ஒரு தவறான கண்ணோட்டத்தை வந்து விதைச்சிட்டே இருப்பாங்க. அப்ப என்னுடைய உரையில நான் காலேஜில் படிக்கும்போது சொன்னேன், இஸ்லாமிய சகோதரர்கள் ஒரு தவறான கண்ணோட்டத்தில் விதை விதைக்கும் பொழுது, அப்ப ஒருத்தர்கிட்ட நான் கேட்டேன் டிபேட்ல, ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் இஸ்லாமிய சமூகம் தானே, இந்திய நாட்டிற்கு ஒரு பாதுகாப்பு பிரச்சனை வரும் பொழுது அதே பிஜேபி, அதே வாஜ்பாய் அவர்கள் கூப்பிட்டது ஒரு இஸ்லாமிய சமூகத்திலிருந்து வந்த, இந்திய நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தியது ஒரு இஸ்லாமிய சமூகத்திலிருந்து வந்த ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் தானே. அவரை தன்னை இந்தியன் இந்தியன் என்று எப்பொழுதும் சாவும் வரை சொல்லிட்டு இருந்தார்.
அப்ப இந்த நாட்டுடைய பாதுகாப்பை நியூக்ளியர் டெஸ்ட் நம்பர் 2 இருக்கட்டும், அக்னி ஏவுகணை ஆகட்டும், இவ்வளவு பெரிய சாதனைகளை செய்தது தமிழ்நாட்டில் கடைக்கோடியில் பிறந்த, ராமேஸ்வரத்தில் கடைக்கோடியில் பிறந்த ஒரு சாமானிய மீனவ குடும்பத்தில் பிறந்த ஒரு இஸ்லாமிய சமூகத்திலிருந்து வந்த, இந்த நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தியது ஒரு இஸ்லாமிய சமூகத்திலிருந்து வந்த ஒரு மகன் இந்த நாடு, இந்த இந்திய தாய்நாடு தத்தெடுத்தது.